வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து தினம் தினம் உங்களுக்காக புது புது அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ஃபோன் நம்பரோட கால் ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம கால் ஹிஸ்ட்ரி தேவைப்படும். கால் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமிங் கால்ஸ் வந்திருக்கும், அவுட் கோயிங் கால்ஸ் வந்திருக்கும், மிஸ் கால் வந்திருக்கும். ஸோ இந்த கால் ஹிஸ்ட்ரியை வந்து எந்தெந்த டைமில் யார் கால் பண்ணியிருக்கா, சம்டைம்ஸ் புதிய நம்பர்ல வந்து கால் வந்திருக்கும், அது யார் பண்ணியிருக்கா, ஸோ எந்த டைம் வந்திருக்கு, அதில் எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஒரு டோட்டல் பேக்கப்ஸை வந்து எப்படி நம்ம எடுக்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், கால் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இது எடுத்துக்கலாம், வேற ஒரு மொபைலில் என்ன கூட இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துவாங்க. கேன்சல் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, காண்டாக்டு, கால் லாக்ஸு, கேலண்டரு, கால் ரெக்கார்டர், பிக்சர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் ஹிஸ்ட்ரியை வந்து கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கால் லாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த கால் லாக்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கால் லாக்ஸ் ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் உங்கள் கால் ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்துக்க முடியும். உங்கள் மொபைலில் இது வரைக்கும் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அலோ கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதில் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ 3 ஆப்ஷன்ஸ்க்கு அலோ கொடுத்துவாங்க. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக்கப் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். முதல்ல வந்து இந்த ஃபோனில் இருக்க காண்டாக்ட் அவ்வளோத்தையும் பேக்கப் எடுத்துக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ பேருக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேக்கப் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன், முதல்ல இருக்க பேக்கப் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து ரெக்கவர் பண்ணிக்கும். ஸோ அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஜ் கேட்கும். ஸோ அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இது வந்து XML ஃபைல் வந்து ஸ்டோரேஜ் ஆயிடும். நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் கால் லாக்ஸ் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி, அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் மொபைலில் எவ்வளோ காண்டாக்ட் வந்து கால்ஸ் வந்திருக்கு, ரிசீவ் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக வந்து பேக்கப் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கப் எடுக்குது என் மொபைலில் டோட்டலாக. பேக்கப் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டோர் ஆயிரும், ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேக்கப் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வியூ பேக்கப்ஸ்ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ஸ் வியூ பேக்கப்ஸ். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப், அதாவது நீங்கள் பேக்கப் எடுத்தது எல்லாமே ஒரு பேஜில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் பண்ணி அந்த கால் ஆக்சஸ் கொடுத்தோடனே இது நாள் வரைக்கும் நீங்கள் கால் பண்ண டோட்டல் டீட்டெயில்ஸ், அதாவது எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, யார் கூட பேசியிருக்கீங்க, எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, யார் யார் எந்த டைமில் பேசியிருக்காங்க, ஸோ டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து வியூ பேக்கப்ஸில் கொடுத்தேன். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா XML ஃபைல் இருக்கும், 2வது இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் XML ஃபைலு. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்ட் வரைக்கும் லோட் ஆகும்னு நினைக்கிறேன். அதோட எவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இந்த லோட் ஆகுறது டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்கள் மொபைலில் இருக்க டோட்டல் பேக்கப்ஸும் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதோட பேக்கப் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த மொபைலில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த மொபைலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வியூ பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்க டோட்டல் காண்டாக்ட்ஸ் எவ்வளோ தூரம் எனக்கு கால் வந்திருக்கு, எவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன், டோட்டல் டீட்டெயில்ஸ் இதில் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, நான் ஒரு நம்பரை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த நம்பரில் வந்து எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். அனீஷ் நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்பரை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கு எவ்வளோ கால்ஸ் எனக்கு வந்திருக்கு, எந்தெந்த டேட்டில் அது வந்திருக்கு, நான் அந்த கால்ஸை வந்து எவ்வளோ நேரம் பேசியிருக்கேனுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கமிங், அவுட் கோயிங், மிஸ் கால் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் எனக்கு வந்துடும். நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், எந்த டேட்டில் பேசியிருக்கேன், எந்த டைம் டு எந்த டைம் பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக பேக்கப்பாகவே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனோட ஃபுல் கால் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு இதில் வந்துடும். நீங்கள் எந்த மொபைலில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் கால் ஹிஸ்ட்ரியும் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் காண்டாக்ட்ஸுமே இந்த மொபைல்லேருந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SMS பேக்கப்பும் இதில் பண்ணிக்கலாம். நான் அது SMS பேக்கப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை காண்டாக்ட் கிளிக் பண்ணோன்னே பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் PDF ஒரு ஆப்ஷன் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். அதாவது அந்த கால் ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷனை ஒரு நம்பரை கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து பிரிண்டர் ஐக்கான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எஸ்எம்எஸ்ஸை பேக்கப் எப்படி எடுக்கிறோம்னு காமிச்சு தரேன். சேம் மெத்தட் தான். அந்த மேலே எஸ்எம்எஸ்ன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோங்கிற ஆப்ஷனை கொடுத்துவோங்க. ஸோ இது வந்து அலோங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேக்கப் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கப்பும் உங்களுக்கு எடுக்கும். அதாவது அந்த மொபைலில் இருக்க எஸ்எம்எஸ் பேக்கப் எல்லாமே உங்களுக்கு எடுக்கப்படும். சேம் மெத்தட் தான். அந்த கால் ஹிஸ்ட்ரிக்கு வந்து எப்படி பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான் இதுலேயும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய எஸ்எம்எஸ் பேக்கப் எல்லாமே எடுத்துருக்காங்க. என்னோட மெசேஜ் பேக்கப் எல்லாமே அதில் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ பேக்கப்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோட் ஆகும். அந்த ஃபைல் இப்போ எனக்கு லோட் ஆகுது. சேம் மெத்தட் தான். அந்த கால் ஹிஸ்ட்ரி எப்படி பண்ணோமோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது நாள் வரைக்கும் இந்த மொபைலில் வந்து மொத்த மெசேஜ் லிஸ்ட்டும் எனக்கு இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நம்பரை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நம்பர்லேருந்து எந்தெந்த டேட்டுக்கு வந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கும். டோட்டல் எஸ்எம்எஸும் அதில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பரை வச்சு ஃபுல் ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இந்த அளவு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ண முடியாது. அதில் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பரை கொடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்தாலே ஜஸ்ட்டு சீக்கிரமாகவே எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதில் கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.